ஒன்று ப்ராபகண்டா. எல்லார்ட்டையுமே அந்த 9ஆம் தேதி வாக்கில் பார்த்தீங்கன்னா ரஃபேல் என்னாச்சு, ரஃபேல் என்னாச்சு, ரஃபேல் என்னாச்சு, இதே கேள்வி திரும்ப திரும்ப திரும்ப. விமானங்கள் சேஃபாக இருக்கவே முடியாது. இப்போ உக்ரைன் ரஷ்யாவில் பார்த்தீங்க, ரஷ்யாவுடைய எல்லையிலிருந்து கிட்டத்தட்ட 3000-4000 கிலோமீட்டர் தள்ளி அவங்க விமானங்களை வச்சிருந்தாங்க. அதையும் உக்ரைன் 41 விமானங்களை தாக்கி அழிச்சாங்க. ஸோ விமானங்கள் தரையில் இருந்தாலும் சரி, வானத்தில் இருந்தாலும் சரி, இன்று இருக்கக்கூடிய யுத்த காலத்தில் விமானங்களை இழப்பது அப்படின்றது நடக்கக்கூடியது தான். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்மளுடைய டேங்கிகள், நம்மளுடைய பீரங்கிகள், நம்மளுடைய விமானங்கள், நம்மளுடைய ரேடார்கள், நம்மளுடைய வீரர்கள், இது எல்லாமே யுத்த காலம் அப்படின்னு வரும்பொழுது நிச்சயமாக நம்ம இலக்க தான் வேணும். அந்த மைண்ட் செட்டில் நம்ம வரணும். ஸோ 2136 விமானம் இருக்குது விமானப்படையில். அதில் இருக்கிறது மொத்தம் 36 ரஃபேல், அதில் 4 ட்ரெயினர் விமானம் 32. அதில் ஒரு விமானத்தை தூக்கி வச்சுக்கிட்டு ப்ராபகண்டா அவங்க ஆரம்பித்தாங்க. நம்ம மீடியாக்கள் அதை பிக்கப் பண்ணாங்க. அதன் பிறகு சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா தான் இருந்துச்சு. இதோடைய முப்படை தளபதியே சொல்லியிருந்தாரு, எங்கள் நேரத்தில் ஆப்ரேஷனல் டைமில் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ராணுவம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் 15% எங்களோட டைம் அப்படின்றது இந்த ஃபேக் நியூஸ் ப்ராபகண்டாலேயே போச்சுன்ட்டு. இங்கே தான் நீங்கள் எல்லாருமே நம்ம எல்லாருமே வரோம். ஒரு வரக்கூடிய வீடியோவை பிளைண்டாக அப்படியே நம்பி அதை ஃபார்வர்ட் பண்ணுறது, அதன் பிறகு அதில் போய் கேள்வி கேட்கறது. ராணுவ தளபதிகள் இருக்காங்க, அரசாங்கம் இருக்காங்க, டைம் வரும்போதுக்கான ப்ரீஃபிங் இருக்கும். அது வரைக்கும் பொறுமை காக்க வேண்டியது அவசியம். ஃப்யூச்சரில் இப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தயவு செய்து இன்ஃபர்மேஷன் வரக்கூடிய ஃபேக் ஃபார்வர்ட்ஸு, வீடியோஸ் இதெல்லாம் நம்பாதீங்க.